Hey channel, welcome to my guys. Hey, welcome channel to my guys. Hey guys, channel to my welcome. ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக்ஸில் நடந்த எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இது அன்னைக்கு வந்து நான் vlog எடுக்கல. நார்மலாக ஒரு 2-3 கிளிப்ஸ் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த vlog எடுக்கிறதே மறந்துட்டேன் வேலை இருந்தனால. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். அண்ட் ட்ரெஸ் வந்து நான் ரொம்ப நார்மலாக தான் எடுத்திருந்தேன். ஒரு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கலரில். நான் அதுவுமே காட்டுறேன். அண்ட் ரீசெண்டாக வந்து மெஹந்தி கிளாஸ் ஒன்று ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணியிருந்தேன். டெய்லியுமே நமக்கு வீடியோஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நியூவாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். இன்னும் 6 மந்த் இருக்குது, நம்ம இந்த இயருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு 2-3 விஷயம் கற்றுக்கணும் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கில்லாக எதுவும் கற்றுக்கலாம், டைம் நிறையா இருக்குது, ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக அவங்க கேட்கும்போது நம்ம ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் பேப்பரில் இருந்தால் மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் டைமில் யூஸ் பண்ண நோட்டே வந்து புதுசாக இருந்துச்சு, அதிலே வந்து போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். சர்டிஃபிகேட் மட்டும் நமக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே அவங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அவங்ககிட்ட போய் டிஎம் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நான் ஈவினிங் தூங்கிட்டு தான் இருப்பேன். ஒரு 1 ஹவர் தூங்கினா பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் போயிட்டுருச்சு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லி தான் நான் இந்த டைமில் வந்துட்டு மெஹந்தி ஒர்க் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் ஈவினிங்காக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அப்படியே போயிட்டுருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக கார்டன் விளாகில் வந்துட்டு நான் செடி எல்லாமே ப்ரூன் பண்ண மாதிரி காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வளர்ந்து மறுபடியும் இப்போ ஒரு தடவை ப்ரூன் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் அப்பப்போ மழை வர மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாகவே நமக்கு வந்து அந்த புது துளிர்லாம் வந்து நல்லா பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஷாம்பூலாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ தான் இந்த சீரம் பாட்டில் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஷார்ட் சைஸில் இருக்குது, பட் அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து அது ஆஃப்லைன்லேயே கிடச்சிருந்தது. பட் எனக்கு அது யூஸ் இல்லை, உங்கள்கிட்ட அந்த கிளிப்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் 2 பிராண்ட்லேயுமே இருந்துச்சு. நான் 2 பிராண்டுமே வந்து பெரிய பாட்டில்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்மெல் வைஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த லிவான் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்மெல்லே இருக்காது. அண்ட் எனக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் ஷாம்பு வந்து நான் தேடி போனது இல்லை. ஸோ நான் இந்துலைக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் தான் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்து நான் வேறு ஒரு பிராண்ட்லேருந்து பாடி வாஷ் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு செட் ஆகலை. ஸோ ரிட்டன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதே வாங்கிட்டு வந்துட்டேன். இது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நான் தான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். ஸோ இதோட ரேட் வந்து 125 வரும். 250 ml குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிகினராக ஏதாச்சும் வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த பிராண்ட்லேயும் ட்ரை பண்ண வேணாம், நீங்கள் டவ்லே வந்து போகலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்லிங் பேக்கே யூஸ் பண்ணனால ஹேண்ட் பேக் எதுவுமே எனக்குன்ட்டு நான் வச்சில்ல. ஸோ அது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி நான் கிளம்பியிருந்தேன். ஸ்லிங் பேக்கில் வந்து அவ்வளோவா ஸ்பேஸ் இருக்காது, அதில் நார்மலாக தானே இருக்கும். அதில் ஒரு வாட்டர் பாட்டில் கூட வைக்க முடியாது. இந்த பேக்கில் நான் என்ன வாட்டர் பாட்டில் வைப்பேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டோட கிளம்பியிருந்தேன்.
அண்ட் இந்த ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, விருத்தாச்சலம் ஏரியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பாலக்கரை பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனாலே உங்களுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் விஜய் ஹை ஸ்டைல். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பெஸ்டின்ற ஒரு ஷாப் இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி உமனுக்கான ஷாப் மட்டும்தான். உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம இயரிங்ஸ்லேருந்து பேகு, ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு ஆல் இன் ஒன் ஷாப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போனனால நான் மறுபடியும் இங்கேயே போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. பட்டு எதை செலக்ட் பண்ணுறது, நான் ஒரு 2 எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எதை எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு பிளாக் கலர் பேக் தான் ஃபைனல் பண்ணியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அண்ட் ஃபைனலாக இந்த பேக் தான் நம்ம வாங்கிட்டு வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் போனதுமே இதான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் இதான் மறுபடியும் வாங்கிட்டு வந்தேன். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டுக்கு வந்து அது வராது. அதனால தான் நான் ஆஃப்லைனில் போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போனதே. ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த பிளாக்கே ஒரு தனி லுக்காக தானே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு மாற்றி மாற்றி கடைசியில் ஃபஸ்ட்டு எடுத்ததே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் உங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.